கடன் வாங்கி வீடு, காரு இதெல்லாம் வாங்குறோம். அந்த லைஃப் ஸ்டைலை உயர்த்துறோம். அது தவறா? கடனுங்கிறது கெட்ட வார்த்தையும் கிடையாது, தவறான வார்த்தையும் கிடையாது. கடன் என்பது அவசியமானது தான். அது மட்டும் இல்லை, அற்புதமானதும் கூட. கடனுங்கிற சிஸ்டம் ஒரு அற்புதமான விஷயமும் கூட. சொந்த பணத்தை வச்சு தான், அல்லது சொந்த பணத்தை சேர்த்து தான் நம்ம எதையாவது வாங்கணும், சாதிக்கணும்னு நினச்சா அது நடக்காத காரியம்னு கூடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கப்பட்டவங்க தான் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு போவாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, முதலாளித்துவம் அப்படிங்கிறது தான் வளரும். உயர்வு தாழ்வு அப்படிங்கிற பாகுபாடு தான் உலகத்தில் தாண்டவம் ஆடும். அவன் பெரியவன், இவன் சின்னவன், பொருளாதாரத்தில் அவன் பெரியவன் சின்னவன்ற உயர்வு தாழ்வு அப்படின்ற எண்ண ஓட்டம், பாகுபாடு உலகத்தில் தாண்டவமாடும். அது கடன் சிஸ்டமும் வர்றதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. சமத்துவம்னா தழைக்கணும். சமத்துவங்கிற ஒரு விஷயம் பரவணும் அப்படின்னா, தழைக்கணும் அப்படின்னா, கடன் என்ற வாய்ப்பு ரொம்ப உத்தமமானது. கடனுங்கிறது ரொம்ப அவசியமானதும் கூட, உத்தமமானதும் கூட. இலவசமாக கொடுக்குறோம் பாருங்க, மானியம், இலவசன்றது, அதெல்லாம் கூட கேவலமானது தாங்க. ஓசி வாங்கக்கூடாது. ஓசி வாங்கிறத விட இன்னும் உத்தமமானது வேலை எது அப்படின்னா, கௌரவமான வேலை எதுன்னா கடன் தான். கடன் வாங்கலாம், ஓசி வாங்கக்கூடாது. கௌரவமானதாக இருக்கும். கடன் வாங்குறது கௌரவம் தான். ஆனால் இன்னும் எங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னா, தகுதியற்றவர்கள், பேராசை கொண்டவர்கள், அப்புறம் திறமையே இல்லாதவங்க, தகுதி இல்லாதவங்க, திறமை இல்லாதவங்க, பேராசை உள்ளவங்க, இவங்க கடன் வாங்கினா தான் அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுது. அவங்களால மட்டும்தான் கடனுக்கே அவமானம் ஆகுது. கடனுக்கே அவமானம். கடனால் இவங்க அவமானப்படுறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது இல்லை. கடனுக்கே இவங்க தான் அவமானம். தன்னோட நிலம் அறிந்து கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்தில் இந்த கடனை அடைக்கலாம் அப்படிங்கிற அளவில் தனக்கு என்ன வேணுமோ அது வாங்கி பண்ணலாம். ஆனால் வெற்று கௌரவத்துக்காக தன்னோட சக்திக்கு மீறிய கடன் வாங்குறாங்க பாருங்கள். கல்யாணம் பண்ணி கொடுக்குறது ஒரு கடமை. அந்த கடமை சமமாக இருக்கிறவங்களோட பந்தம் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும். சமமில்லாத உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கள போய் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக கடனை வாங்கி வாங்கி செலவு பண்ணிவிட்டு பின்னாடி அடைக்க முடியாமல் கவலைப்படுறது, கஷ்டப்படுறது, இதெல்லாம் தான் தவறாக இருக்குது.